بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا مع بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியீன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மாவரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து நமக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்வியல் வழிமுறைகளிலேயும் குர்ஆனுடைய போதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றி நாம் வாழ வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாமெல்லாம் முஸ்லீமாக இருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இது காரணம், அல்லாஹ்வின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த குர்ஆன் நமக்கு அப்படி சொல்லித் தருகிறது. உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள், மதங்கள் இருக்கலாம். அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனை படித்து பார்க்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை படித்து பார்க்கிற போது, இது உண்மையான மார்க்கம், சத்திய மார்க்கம். இது மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடியது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தான் நாம் பார்க்க முடியும். ஜும்மா அவர்களில் அடிக்கடி ஞாபகப்படுத்துவது உண்டு, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதுவதல்ல, குர்ஆனை ஓதுவதல்ல, ஓதினால் நன்மைதான், அதில் இருவரு கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த கருத்துக்களை படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் என்ன இருக்கிறது,
என்று நாம் அவசியமாக நாம் உலகத்திலே மரணிப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களை படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்கிறது. இன்னைக்கு அதை நாம் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தேவைப்படுகிற போது மட்டும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து இக்ரா அலையல் குர்ஆன், குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது, நான் எதற்கு உங்களுக்கு ஓதி காட்டணும், நீ ஓதி காட்டு. அழகிய அற்புதமான முறையிலே கிராத் ஓதுவார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு அதிலே லயித்து போய் விடுவார்கள். சில சமயத்தில் அழுதிருப்பதாக கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனை கற்று தந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா மக்களும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை சரியானதுதான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு துஆவிலே கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்தலில் உமூர், ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் இந்த துஆ ஓதப்படுவது உண்டு. யா அல்லாஹ், அதிகமான ஆயுள் காலத்தை எனக்கு கொடுத்து விடாதே, அதை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதிகமான ஆயுள் காலம் என்றால் நம்முடைய சுயவேலை நாம் செய்ய முடியாத அளவுக்கு தள்ளாடக்கூடிய, படுத்த படுக்கையாக கடந்து மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ரெண்டு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஆரோக்கியமான ஆயுள் காலத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், ஆரோக்கியமற்ற படுத்த படுக்கையாக இருந்து பிறருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டுமே அவசியமானதுதான். அல்லாஹ் அந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் கைகால் சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே, படுத்த நிலையிலே தொழக்கூடியது அல்லது திக்ர் செய்யக்கூடியது, நடக்கக்கூடியது, என்னுடைய வேலை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆயுள் காலத்தை கொடு. எனக்கு ரொம்ப ஆயுள் காலத்தை கொடுத்து எனக்கு சிரமத்தை, மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாதே. அதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்தலில் உமூர், யா அல்லாஹ், நீண்ட ஆயுள் காலம், சிரமமான ஆயுள் காலத்தை எனக்கு கொடுத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இன்னைக்கு இணையதளத்தில் போய் இதை அடித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய முழு விவரத்தை பார்க்க முடியும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஆய்வுகள் கண்டுபிடித்து அதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். பல்வேறு விதமான ஆய்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள், வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். 2023 ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். உலகத்தில் நல்ல முறையிலே வாழ்வதற்கு என்ன செய்யலாம், அதற்கு எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் என்று ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள், பல ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள், 13,000 என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். சில வருட காலம் வரைக்கும் 13,000 நபர்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். 13,000 நபர்கள் யார் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்து 84 வயது வரைக்கும் உண்டானவர்கள். இந்த வாலிப பருவத்தில் இருந்து 84 வயது வரைக்கும் உண்டானவர்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் நீண்ட காலம் வாழணும்னா என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேட்டபோது அதில் அதிகமானவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நல்லறங்கள், நன்மைகள், சமூக சேவைகள், பொது தேவைகள் மக்களுக்கு செய்வதுதான் நல்லது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நல்லது செய்வது, சுருக்கமாக சொல்லணும்னா நல்லது செய்வது நமக்கு அவசியமானது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸீது பில் உம்ரி இல்லல் பிர், உங்க ஆயுள் காலம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்லது செய்யுங்கள். உங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்லது செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆயுள் காலத்தை நீடிக்க செய்வான். முதலாவது சொல்கிறார்கள்.
ரெண்டாவது வலாயு ரத்துல் கதரா இல்ல துவா, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கலாக்கதிர் விதி என்று ஒன்று உண்டு, அதை முழுமையாக நான் நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் நடக்கிறது, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்பதை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கலாக்கதிர் விதியை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது துவா தான். உலகத்திலே நீங்கள் ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்லது செய்யுங்க. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கலாக்கதிர் விதியை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே துவாவின் மூலமாக கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் மேற்கொண்ட அந்த தகவல் என்ன? நல்லது செய்யுங்க, உங்களோட ஆயுள் காலம் நீடிக்கப்படும். அதை தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமூக சேவை அல்லது மக்கள் சேவை நல்லது செய்வதன் காரணமாக உங்களுக்கு ஆயுள் காலம் நீடிக்கப்படுகிறது. சிந்தனை திறன், நல்லா சிந்திக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கிடைக்கிறது என்ற ஒரு கருத்தை 3 விதமான தகவல்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை தான் அவர்கள் ஆய்வாக சொல்கிறார்கள். இதை ஞாபகப்படுத்துவதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எப்படி சொல்லிவிட்டார்களே என்பது அல்ல, அது எனக்கு நோக்கம் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அவர்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் இப்போதெல்லாம் இதுக்கு முன்னால் இதுக்கு பிறகெல்லாம் கண்டுபிடித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக இருக்கும், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இருக்கும். இதை தாண்டி உலகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது பெருமைப்படுவதற்காக வேண்டியோ, ஜும்மா உரையை மெருகூட்டுவதற்காக வேண்டியோ, இஸ்லாம் சொல்வது சரியானது என்பதற்காக வேண்டிய சொல்லப்படக்கூடிய தகவல் அல்ல. அதை கொண்டு முஸ்லீமாக, மூமினாக, ஈமான் கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொண்டு முழுமையான முறையில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட அந்த உணர்வு, நம்பிக்கை இருந்தது. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது உண்மை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. அதுல கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், உண்மைதான், அது சத்தியமானதுதான், அது என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று அவர்கள் ஒரு காலம் அதை ஒதுக்கி வைத்தது கிடையாது, புறந்தள்ளியது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் பின்பற்றுவோம், நடைமுறைப்படுத்துவோம். ஆமன்னா சல்லம்னா, அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்ற இந்த வார்த்தையை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாமும் பயன்படுத்துவதோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லற இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், நன்மைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே கொட்டி கிடக்கிறது. ஆனால் நாம் தான் செய்வதற்கு தயங்குகிறோம். உங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் உலகத்தில் ஆரோக்கியமான முறையில், நல்ல முறையில் வாழ வேண்டுமா? நல்லது செய்யுங்கள். நல்லது என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நல்லது என்றால் என்ன? எதுவெல்லாம் நல்ல பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் நல்லது. கெட்டது என்றால் என்ன? மல் இஸ்ம், கெட்டது என்றால் என்ன? மாஹாக பி சதரிக்க, எது உன்னுடைய உள்ளத்தை உறுத்துமோ, எதை செய்தால் மக்கள் அதை பார்த்து உன்னை வெறுப்பார்களோ அதுதான் கெட்டது, அதுதான் தீமை என்று சொன்னார்கள். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானது. இந்த ஹதீஸில் அவ்வளோ ஆழமான செய்தி இருக்கிறது. நல்லது என்றால் நல்ல பழக்க வழக்கங்கள் செய்வது நல்லது, கெட்டது என்றால் உன்னுடைய உள்ளம் உறுத்தும், இதை மக்களுக்கு மத்தியிலே செய்தால் மக்கள் நம்மை கேவலமாக, இழிவாக, தாழ்வாக நினைப்பார்களே என்று எதை நினைக்கிறாயோ அதுதான் கெட்டது. இதை விட உலகத்தில் கெட்டதுக்கு விளக்கத்தை யாரும் சொல்லவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். 4 பேருக்கு மத்தியில் யாரும் துணிஞ்சு பாவம் செய்ய மாட்டார்கள். மறைவாக யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை தான் பாவம் செய்வதற்கு முன் வருவார்கள், சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள். 4 பேருக்கு மத்தியில் அதை செய்யவே மாட்டார்கள். 4 பேருக்கு மத்தியிலே செய்வதை நீ யோசிக்கிறாய் பார், அதுதான் கெட்டது, அதுதான் தீமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நன்மை என்ற அந்த பட்டியலிலே பார்க்கிற போது ரொம்ப லேசான விஷயத்தை சொல்கிறேன்.
ஏகப்பட்ட விஷயங்கள் ஹதீஸ்களில் இருக்குது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நானும் பின்பற்றணும், நீங்களும் பின்பற்றணும். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், செய்ய வேண்டும். சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லடியார்கள் செய்திருக்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும். செய்வோம் என்று ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழுகிறோம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையான முஸ்லீம் கிடையாது. இந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு பாரதூரமான, ஒரு கடுமையான, ஒரு கனமான, ஒரு சிரமமான வேலைகள் கிடையாது. இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் நகர்த்தி வையுங்கள் அல்லது வீட்டை நகர்த்தி வையுங்கள் என்று அந்த பாரதூரமான காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரொம்ப 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 இலகுவான, லேசான, நானும் செய்ய முடியும், நீங்களும் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியும், அற்புதமான ஒரு வழிமுறை. ஒன்னே மட்டும் தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். அதுக்கடுத்து வேற வேற செய்திகள் இருக்கிறது. த பஸ்முக லியாஹி வஜிக சதகா. காசு பணத்தை கொடுத்து சதக்கா நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். காசு பணத்தை கொடுத்து நன்மையை சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். அது ஒரு சதக்கா, தான தர்மம் தான். அது இல்லாமல் ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்து சிரிப்பது, புன்முறுவல் பூர்ப்பது, இன்முகமாக புன்னகை செய்வது, சலாம் சொல்வது வேறு. சலாம் சொல்வது அது ஒரு கடமை. ஒரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்லணும், அது வேறு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரரை பார்த்து சிரிப்பது, பார்த்த உடனே அப்படி சிரிக்கிறது, முகம் மலர்ச்சியாக சிரிப்பது, அது நன்மை என்று சொன்னார்கள். இதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் இன்னைக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு உண்டான எத்தனையோ ஆய்வுகள் போய்கொண்டே தான் இருக்கிறது. சிரித்தால் என்ன, அப்படி முகம் மலர்ச்சியாக இருந்தால் என்ன என்பதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமா? சிரித்த முகமாக, இன்முகமாக, முகம் மலர்ச்சியோடு இருங்கள், உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றிருந்திருக்கிறார்கள். முகத்தை உருன்னு வைத்துக்கொண்டோ உம்முன்னு வைத்துக்கொண்டோ இருப்பதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை. ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்த முகத்தோடு இருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஷமாயிலு திருமிதி என்கிற ஒரு கிதாப் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி இருந்துச்சு, தலையில எத்தனை வெள்ள முடிகள் இருந்தது என்ற எல்லா செய்திகளிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. அதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எப்போது பார்த்தாலும் சிரித்த முகமாக இருப்பார்கள். இது ஒரு நன்மை. நன்மை செய்தால் ஆயுள் காலம் நீடிக்கப்படும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க பாரதூரமான கஷ்டமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்தால் போதுமானது, அது நன்மை என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் உடல் ரீதியாக, மன ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தெருவழியாக போகிறோம், போகக்கூடிய சமயத்தில் ஒரு கல்லோ முள்ளோ மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது. அதை எடுத்து அப்புறமாக கொஞ்சம் ஓரமாக ஒதுக்குப்புறமாக போட்டு போனால் அது ஒரு தர்மம். இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய அந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது தர்மம், சதக்கா, நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம போகிறோம், ஒரு கல் கிடக்குது, ஒரு முள்ளு கிடக்குது, ஒரு ஏதோ ஒரு இரும்பு உடைந்து கிடைக்கிறது, ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது, இதை நாம் மிதித்து விட்டால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று நாம் எதை பார்க்கிறோமோ அதை எடுத்து ஓரமாக போட்டுவிட்டு போகிறோம் பாருங்கள், அது ஒரு நன்மை. அதை செய்து பாருங்கள், அதனுடைய பிரதிபலிப்பு உள்ளத்தில் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னா உண்மையானது, நம்பிக்கை வைக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அதை செய்திருக்கிறார்கள். முந்தைய காலகட்டத்தில் ஜும்மா உரையில ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், தெருவில் கிடக்கக்கூடிய மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரத்தை ஒரு மனிதர் அப்புறப்படுத்தி விட்டு போனார், அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இன்னைக்கு எனக்கும் சொர்க்கம் வேணும், உங்களுக்கு வேணும், நம்ம குடும்பத்தார்களுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும், சொர்க்கம் வேண்டும். அது முஸ்லீமுடைய மூமினுடைய குறிக்கோள், லட்சியமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு, நல்லடியார்களுக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறது. சொர்க்கத்தை பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த நன்மையை செய்யுங்கள், இந்த நன்மையை செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒரு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை ஒரு மனிதர் அப்புறப்படுத்தி விட்டு, மரக்கிளையை அப்புறப்படுத்தி விட்டு போகிறார், இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இது நமக்கு முடியாத காரியமா? இது நம்மால் முடியாதா? தாராளமாக நீங்கள் செய்யலாம், நானும் செய்யலாம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்ல, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். செய்தால் என்ன? உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
உள்ளத்தில் நம்ம வஞ்சகத்தையும் விரோதத்தையும் குரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் போராமையும் வைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? என்ன வாழ்க்கை அது? பார்க்கிற போதே ஒரு விரோதத்தோடு குரோதத்தோடு இப்படி பார்க்கக்கூடிய வாழ்வின் காரணமாக நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக இடத்துல பேச முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போது பார்த்தாலும் ஒரே சிந்தனை, அது என்ன செய்யலாம், இவர் எப்படி என்ன செய்யலாம், இவர் எப்படி பண்ணலாம், அவர் என்ன பண்ணலாம், இவர் என்ன பண்ணலாம் என்று அந்த சிந்தனைகள் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. இது நிம்மதியற்ற வாழ்க்கை. நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எத்தனையோ வழிவகைகளிலே இப்போது சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகள் இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள். சந்தோஷம், பூரிப்பு, மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் கிடைக்கும். இறுக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு மன இறுக்கம், மன அழுத்தம், மனக்கவலை, மன உளைச்சல் என்று நாம் எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையை நாம் ஓரங்கட்டி விட்டு நாம ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் நாம் போவதன் காரணமாகத்தான் நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உலக வாழ்க்கை மட்டுமல்ல மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டுமானால் லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர், நன்மை செய்யுங்க, உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கலாக்கதிரை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆயுதம், ஒரு சக்தி துவா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், சிக்கல், சிரமங்கள் வந்தாலும் கூட மனம் உடைந்து போகாமல், சோர்ந்து போய் விடாமல், நிலை குலைந்து போய் விடாமல் 2 ரக்காத் தொழுங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எல்லாம் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், எது நமக்கு இருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்கி வைப்பான். ஹதீஸ்களில் வருகிறது, பாதிரில ஸலாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், சிக்கல், சிரமம், பிரச்சனை, நெருக்கடிகள் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளக்கூடிய வழிமுறை தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள், தொழுவார்கள். ஹதீஸ்களை படித்து பாருங்கள், இந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் நஃபஸ அன் மூமினின் குர்பத்தன் மின் குர்பி துன்யா நஃபஸ் அல்லாஹு அன் குர்பத்தின் குர்பில் யௌமில் கியாமா. உலகத்தில் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்களை நீக்கி வைத்தார் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருடைய சிக்கல், சிரமங்களை நீக்கி வைப்பான். உலகத்தில் ஒரு மூமின் கஷ்டப்படுகிறார், ஒரு மூமின் கவலையில் இருக்கிறார், ஒரு மூமின் சிரமத்தில் இருக்கிறார், அதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஏத்து வீடாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெருவாசியாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவராக இருக்கிறார், அவர் கஷ்டப்படுகிறார். உங்களால் அவருக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்வது. காசு பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அதை செய்யுங்கள். நல்ல ஆலோசனைகள் சொல்ல முடியுமா? அவரை தைரியப்படுத்த முடியுமா? ஆறுதல் படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அந்த கஷ்டத்தை நீக்கி வைங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்தால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கஷ்டத்தை, சிரமத்தை நீக்கி உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்துவான். அதான் நம்முடைய குறிக்கோள், லட்சியம். ஒரு மூமினுடைய, முஸ்லிமுடைய லட்சியம், குறிக்கோள் என்ன? சொர்க்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெறணும். அப்படி சொல்லி தான் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது நாளைக்கு மறுமையில் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? உலகத்தில் சக முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களா, சிரமப்படுகிறார்களா, எப்படி அவருக்கு உதவி செய்யலாம்? எந்த முறையில் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அந்த முறையில் உதவி செய்தால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கஷ்டத்தை, சிரமத்தை நீக்கி உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒமை யஸ்ஸர அனில் முஅஸிர் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখির. கஷ்டப்படக்கூடிய, ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு நீங்கள் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு உதவி செய்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பான். அடுத்து சொன்னார்கள், ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இது எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும் இப்போ சொல்லக்கூடிய இந்த செய்தி. அப்படிலாம் இல்லை. நமக்கு ஒரு முஸ்லீமாக மூமினாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோமே. அந்த செய்தி அதுதான் நமக்கு உணர்த்துகிறது. அந்த ஹதீஸ் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு முஸ்லீமுடைய குறையை உலகத்திலே நீங்கள் மறைத்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குறையை மறைப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானா? லேசான விஷயமா அது? லேசாக நினைக்காதீங்க. நம்மெல்லாம் மறுமை நாள் கொண்டு ஈமான் கொண்டு வாழக்கூடிய மக்கள். மரணத்துக்குனார் ஒரு வாழ்வு இருக்கிறது. கபரிலிருந்து மாஷர் வரைக்கும்
ஒரு வாழ்வு இருக்கிறது. கேள்வி கணக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. யாருமே தப்பிக்க முடியாது. உலகத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் ஒரு பாவம் நமக்கு அல்லாவுக்கு தெரியுங்கிறது வேறு விஷயம். அதை யாரும் மூடி மறைக்க முடியாது. நமக்கு மட்டும் தெரியும், நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த தீமை செஞ்சிருக்கிறேன், இந்த குற்றம் செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் இதுவரைக்கும் மூடி மறைத்து விட்டான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நமக்கு அதை மூடி மறைப்பானாக. அதுக்கு என்ன சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஒரு முஸ்லிமுடைய குறையை நீங்கள் உலகத்திலே மறைத்தால் மறுமையில் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான். ஒரு முஸ்லிம் தவறு செய்கிறாரா, ஒரு குற்றம் செய்கிறாரா, நீங்கள் பார்த்து விட்டீர்களா, அதை மூடி மறைத்து விடுங்கள். தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் சென்று நீங்க செஞ்சது பாவம், நீங்க செஞ்சது குற்றம், இதை செய்யக்கூடாது, இது பாவம் என்று அவருக்கு போதனை, அழகிய உபதேசத்தை செய்யுங்கள். 4 பேருக்கு மத்தியில் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் அதை செய்து விட்டார், இதை செய்து விட்டார் என்று தம்பட்டம் அடித்து அந்த குறையை நீங்கள் வெளிப்படுத்தினால் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்திலையும் சரி மறுவுலகத்திலும் அல்லாஹ் நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையான விஷயங்களுக்கு ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் இதை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், பாரிசிக நாட்டிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக வருவார்கள் என்பதை கேள்விப்பட்டு தெரிந்து முஸ்லிம் ஆக வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே வந்தவர்கள். முஸ்லிம் ஆகல. மதினாவிலே ஒரு யூதனிடத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். சில காரணங்களினால் அடிமை சந்தையில் விற்கப்பட்டு அடிமையாக ஒரு யூதனிடத்திலே வாழ்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இவர்கள் நபிதான் என்பதற்கு சில செய்திகளை தௌராத் வேதத்திலே, இஞ்சில் வேதத்திலே, ஈசா நபிகளுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்திலையும் மூசா நபிகளுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சில சதக்கா பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் மதினாவிலே அடிமையாக இருக்கக்கூடிய சமயத்தில். அப்ப அந்த சதக்கா பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தன்னுடைய மற்ற தோழர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். உடனே புரிந்து கொண்டார்கள், இவர்கள் உண்மையான நபிக்கு இது ஒரு ஆதாரம். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிடுவது அவர்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. சதக்கா பொருட்கள் வந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. இப்போ அவர் கொடுக்கிறார்கள், சதக்கா ஒரு பொருள் என்று கொடுக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி மற்ற தோழர்களுக்கு கொடுக்கிறார்கள். மறுநாள் வருகிறார், வந்ததற்கு பிறகு இந்த பொருளை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சில பேரித்தம்பழங்களை கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விட்டு மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பளிப்பாக கொடுப்பதை வாங்குவது நபிக்கு ஆகமாக்கப்பட்டது. அப்ப இவர்கள் உண்மையான நபி தான். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி நபி என்பதற்கு உண்டான முத்திரை முதுகிலே குத்தப்பட்டிருந்தது, காத்துமுன் நபி என்று சொல்வார்கள். அதை பார்க்க வேண்டும் என்று அப்படி இப்படியாக ஏதாவது ஒரு வகையில தெரிந்து விடுமா என்று அப்படியே யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிந்து கொண்டு தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை நபி என்பதற்குண்டான அடையாளத்தை காட்டினார்கள். அதற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், உங்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஈதனிடத்தில் அடிமையாக இருக்கிறேன், அவனிடத்தில் நான் விடுதலை பெற்று வர வேண்டும், அதற்கு சில நிபந்தனைகள் போட்டிருக்கிறான், அதை நிறைவேற்றி எனக்கு என்னால் முடியாது, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று முஸ்லிமானதற்கு பிறகு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அய்யுனு அஹாக்கும், உங்களுடைய இந்த சல்மான் ஃபாரிஸ் என்ற இந்த தோழருக்காக வேண்டி, இந்த சகோதரருக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்யுங்கள். எப்படி உதவி செய்வது? 300 பேரித்தம்பழங்களை நட்டுவிட்டால் என்னிடத்திலே இருந்து, அடிமைத்தனத்திலே இருந்து நீ உரிமை பெற்று நீ சுதந்திரமானாக ஆகிவிடலாம் என்று அந்த யூதன் சொல்லியிருந்தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் இதை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேரித்தம்பர தோட்டத்திலே 300 குழிகளை வெட்டுங்கள், ஆனால் நட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு செய்கிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. நம்முடைய தோழர் நம்மிடத்தில் உதவி கேட்டு வந்திருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு இதனுடைய தோட்டத்துக்கு சென்று 300 பேரித்தம்பழங்கள் கன்றுகளை தன்னுடைய கைப்பட நட்டுக்கொண்டே போகிறார்கள். பின்னால் இருக்கக்கூடிய அந்த மண்ணை தள்ளிக்கொண்டே போகிறார்கள். 300 பேரித்தம்பழங்கள் வளர்ந்து நல்ல மகசூலை கொடுத்தது என்பதாக வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம்.
எதற்காக ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்ந்த தோழர்கள் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சும்மா இருக்கவில்லை. 300 பேர் தமிழ் அவர்களால் நட முடியாது, நம்முடைய பங்களிப்பு என்ன செய்யலாம் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தினார்கள். ஒரு முஸ்லீம் தோழர் கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார், உதவி கேட்கிறார், அவருக்காக இதை செய்ய வேண்டும் என்று முன் வந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். இதே போல பல செய்திகள் இருக்கிறது. சுருக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே வாழ்கிற போது சக முஸ்லீம்கள் சிரமப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது, நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிற போது அது உலகத்திலே மட்டுமல்ல மறு உலகத்தில் நமக்கு சிறந்த வாழ்வை பெற்றுத்தரும். அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை ஆர்வத்தோடு, ஆசையோடு, இஷ்டத்தோடு, இன்பத்தோடு நாம் பின்பற்றினாலும் உலக வாழ்க்கை மட்டுமல்ல மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட வழிமுறையை நம்முடைய முந்தைய சமுதாய மக்கள், முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்வோம். உலகத்திலும் நாளை மறுகுலத்திலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அல்புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் வாழச் செய்து அல்புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.